வணக்கம் எல்லாருக்கும். ராதே கிருஷ்ணா. நம்ம ரீசெண்டாக குழந்தை வளர்ப்பு சார்ந்து ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி மாதிரி தான் போட்டிருந்தோம். அது ஒரு கைடன்ஸ் மாதிரி இருந்திருக்கும். சில பேருக்கு அவர்களுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸையும் ஞாபகப்படுத்தியிருக்கலாம். சில பேர் பர்சனலாகவும் சில பேர் கமெண்ட்ஸ்லேயுமே கூட போட்டிருந்தாங்க. அதாவது சிறு வயதில் ஒரு ஜோதிடர் ஜாதகத்தை பார்த்து இந்த மாதிரி சொல்லிட்டதுனால எனக்கு வந்த மெசேஜ் தான் நான் சொல்கிறேன். ஐம் நாட் எக்ஸாகரேட்டிங் எனிதிங். அவர்கள் பேர் தெரிய வேண்டாம்ங்கிறதுனால நான் அட்டாச் பண்ணல. ஸோ சிறு வயதிலேயே இந்த பொண்ணுக்கு ஜாதகம் நல்லா இல்லை, திருமண சிக்கல்கள் நிறைய இருக்குது, 2 திருமணம் இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டாங்க. வேறு எந்த ஜாதக வலுவை பற்றியும் அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் சொல்லலை. பொதுவாக இப்படி ஜாதகம் இருந்ததுன்னா அந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க, உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. அதாவது மென்டலி தான் நான் சொல்கிறேன், படிக்க அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல. உங்களோட ஒரு நல்ல பாண்டை வச்சுக்கோங்க. அதை தாண்டி வேலைக்கு அனுப்புங்க அப்படிங்கிறது தான் நான் இந்த காலகட்டத்துக்கு சொல்லித்தரேன். ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் ப்ராப்பராக வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. அதாவது இது ஒரு விஷயம் மாத்திரம் கிடையாது, திருமணம் மட்டும் பாதிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் இதை நான் எடுத்து பேசுகிறேன்னா, 2-3 பேர் மெசேஜ்லேயே எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்னது எல்லாமே பெண்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான். ஆண்களுக்கு இப்படி இருந்தால் சரியாக வேலைக்கு போக மாட்டா, பிஸ்னஸ் வச்சு கொடுங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. பெண்களை தான் கேரக்டர் அசசினேஷன் படுத்துறது, அதுபோல் மேலே கொண்டு செய்யக்கூடியதெல்லாம் பெண்களுக்கு தான் ஏற்படுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு வருத்தம். அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி சின்ன வயசுலேயே சொல்லிட்டதுனால நீ இப்படித்தான் அப்படின்னு அவங்க வீட்டிலேயே லேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ லேபிள் பண்ணப்பட்டதுனால அந்த பொண்ணு அவங்களுக்கு ஒரு அரவணைப்பு கிடைக்கல வீட்டில். ஸோ வெளியில் அந்த அரவணைப்பு கிடைக்கும்னு நினச்சி அவங்க காதலித்து 19 வயதிலே திருமணம் முடிச்சிருக்காங்க. தவறான ஒரு பார்ட்னர் சூஸ் பண்ணிட்டாங்க. அவர்களுடைய என்ன சொல்கிறது, சரியில்லாத ஒரு திருமண வாழ்க்கை, அங்கே ஒரு 2 குழந்தைகள் சிக்கிட்டாங்க. ஸோ இது என்ன நடந்திருக்கலாம், அவங்களுடைய தாய் இப்படிதாம்மா இருக்குது, காதல் திருமணத்திற்கு ஓகே, ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நீ பார்த்து அப்படின்னு சொல்லியிருந்தா ஒருவேளை அந்த பெண்ணை என்ன பண்ணியிருப்பாங்க, சப்போர்ட்டிவாக அம்மா இருந்திருந்தா அப்படி ஒரு செஷன் பார்க்கலாமே. நம்ம சப்போர்ட்டிவாக ஒருவேளை அந்த அம்மா இருந்திருந்தா, அந்த பெண்ணினுடைய அம்மா இருந்திருந்தா, கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி கூட பேசியிருக்காங்க. ஸோ ஒப்வியஸ்லி அவளுக்கு வீட்டில் பிடிப்பு இருக்காது தானே. இப்போ அந்த பொண்ணு இங்கே உட்காந்தாலும் பிரச்சனை தான், அங்கேயே இருந்தாலும் அவளுக்கு பிரச்சனை தான் இல்லையா. இதை விட்டு வெளியில் வாங்கன்னு சொல்லணும்னு தான் ஆசையாக இருக்குது எல்லாருக்கும். அது பாசிபிளா? அவங்க அம்மா ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த மாதிரியான ஹாரோஸ்கோப்ஸும் நாங்கள் பார்த்துருக்கோம், நானே பேசியிருக்கேன். அதில் தாய் மாத்திரம், நான் சொல்கிறது மற்றவங்களுக்குள்ளெல்லாம் நான் வரல, எத்தனை பேர்கிட்ட போய் ஜாதகத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்க போகிறோம். அந்த பொண்ணை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. உனக்கு காதல் திருமணம் தான் எனக்கு தெரியும், ஆனால் நல்ல படி, வேலைக்கு போ, அதுக்கு பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த பெண்ணுக்கிட்ட நல்ல வேலை இருக்குது. ஒரு காதல் தோல்விக்கு பிறகு சரியான பார்ட்னரை சூஸ் பண்ணாங்க. சிக்கல்களை தாண்டி இன்னைக்கு நல்லா இருக்காங்க. நல்ல பார்ட்னரை சூஸ் பண்ணாங்க. ஏன் சூஸ் பண்ணாங்க? என் தாய் தந்தையரை காயப்படுத்தி விடக்கூடாதுங்கிற தெளிவு அந்த பெண்ணுக்கு மனதில் இருந்தது இல்லைங்களா. அது யாருனுடைய சப்போர்ட்ல இருந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்மளோட அப்பா அம்மாவை காயப்படுத்திடக்கூடாதுங்கிற சப்போர்ட் அந்த பெண் குழந்தைக்கு கிடைக்கணும்னா, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, உங்களுடைய அரவணைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் போன வீடியோலே சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். டீனேஜ் இந்த மாதிரி குழந்தைகள் இருந்து தான் நம்ம இதை வளர்த்த போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு 2 விதமான சந்தோஷம் இருக்குது. ஒன்று, நீங்கள் அனுமதிக்கக்கூடிய உங்களுக்கே சந்தோஷம் தரக்கூடிய வகையிலான சந்தோஷங்கள். இன்னொன்று, உங்களுக்கு பின்னாடி தான் அவங்களால பண்ண முடியும், அதுவும் அவங்களுக்கு இப்போ சந்தோஷமாக தான் தெரியும், ஆனால் உங்கள் பின்னாடி தான் பண்ண முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டாக அனுமதிச்சு விளையாடுறாங்களா விளையாடட்டும், ஓகே, டைம் தூங்குறாங்களா தூங்கட்டும், பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறாங்களா எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போகாத. தாய் தந்தையர்களே அவர்கள் 2 பேருக்குள்ளேயும் பொய் சொல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது இதில் ரொம்ப முக்கியம். ஒரு தாய் சின்ன விஷயத்துக்கு தான் கணவர் சண்டை போடுறாரு, ஏதோ ஒரு காரணத்துக்காக பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, அந்த பெண் குழந்தைக்கு என்ன பழகும்? நான் அம்மா கிட்ட பொய் சொல்லலான்னு பழகும்ல. பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ அப்படிப்பட்ட வளர்ந்தவங்களே நம்ம சுற்றி பார்த்துட்டு இருப்போம். நீங்கள் பாருங்களேன், எனக்கு தெரிந்த ஒரு நபர் 40 வயசு ஆயிடுச்சு, இப்பயும் அம்மாவுக்கு தெரியாமல் அப்பாக்கிட்டையும், அப்பாவுக்கு தெரியாமல் அம்மாக்கிட்டையும், அப்பா அம்மாக்குள்ள டக் ஆஃப் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். அவர்களுக்கு 40 வயது முடிஞ்சிச்சு, இவருக்கே 40 வயசுனா அவங்களுக்கு பாருங்கள் 40-41 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு திருமணம் ஆகி அவர்களுக்கு. அந்த நபரனுடைய தந்தை 70 வயது கடந்து விட்டார். இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்குள்ள டக் ஆஃப் இருக்குது. அதை அவர் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாருன்னா, சும்மா அப்பாவை திட்டி அம்மாட்ட காசு வாங்கிக்கிறது, அப்பாவை கை நீட்டி அடிக்கிறது, இந்த அளவுக்குலாம் போயிடுச்சு. இது எங்கே சரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம ரூட் டவுன் பண்ணி கொண்டு வந்தோம்னா வளர்ப்பில் சரி பண்ணியிருக்கலாம்.
அவருடைய வாழ்க்கை ஓஹோன்னு வந்திருக்குமா தெரியாது, ஆனா கெட்டு போகாம இருந்திருக்கும். 2 திருமணமாகியும் அவருடைய வாழ்க்கை சரியாக வரல அப்படிங்கிறது எங்கிருந்து வர மிஸ்டேக். ஸோ குழந்தைகளோட ஜாதகத்துல நம்ம என்ன பார்க்கணும், இதுதான் இன்னைக்கு ஒரு டாபிக். இன்னைக்குதான் இப்பதான் நான் டாபிக் உள்ளே வரேன். ஸோ என்ன பார்க்கணும் அப்படின்னா, குழந்தையினுடைய படிப்பு, அவர்களுடைய முயற்சி எவ்வளவாக இருக்கிறது, வெளியூர் போய் படிக்க வைக்கணுமா, வீட்டில் இங்கேயே படிக்க வைக்கணுமா, அவர்களுடைய வேலை எந்த துறையில் வரும். இது என்னுடைய அட்வைஸ், 15 வயசுக்கு மேலே குழந்தைக்கு அட்லீஸ்ட் நான் பயாலஜி எடுக்கணுமா, கம்ப்யூட்டர் எடுக்கணுமா, காமர்ஸ் எடுக்கணுமாவது புரிகிற வயசில் பாருங்க. இது போக திருமணம் எப்படி அமையணும், அப்படி அமைஞ்சதுன்னா அதுக்கு நம்மளை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், இப்படிதான் நீங்க பார்க்கணும். அதை விட்டு இந்த தோஷம் இருக்கு, அந்த தோஷம் இருக்கு, இந்த தகடு வாங்குவீங்க, அந்த தகடு வாங்கலாம், அதெல்லாம் பின்னாடி போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய அட்வைஸ், 12 வயசுக்கு மேலே எந்த ஒரு உடல்நல சிக்கல்களும் இல்லை, வீட்டில் பெரிய பித்திருதோஷம்லாம் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு 12 வயசுக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நான் என்னோட கிளைண்ட்ஸில் நிறைய பேர் அப்ராட் போய் செட்டில் ஆகும்போது இந்த கேள்வி கேட்பாங்க, அல்லது அப்ராட்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது இந்த கேள்வியை கேட்பாங்க. ஜாதகம் பார்ப்பாங்க, 5 வயசு 3 வயசுலாம் கூட பார்க்குறாங்க. எதற்காக அப்படின்னா அந்த குழந்தையினுடைய ஃபியூச்சர் பிளான் பண்ணுறதுக்காக தான். அவங்களுக்கு எங்கே இருந்தால் நல்லா இருக்கும், வெளிநாடு போனால் அவங்களுக்கு நல்லா இருக்கும்னா நாங்கள் போகிறோம், இல்லை வேண்டாம்னா வேண்டாம். இந்த தெளிவு பேரண்ட்ஸ் ஆன பிறகு நம்ம வேணும். என்னுடைய தந்தை சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்து வளர்த்தது என்ன அப்படின்னா, குழந்தைன்னு ஒன்று வர்ற வரைக்கும் தான் உன்னுடைய வாழ்க்கை. குழந்தைன்னு ஒன்று வந்துருச்சுனாவே உன்னோட வாழ்க்கையில் ப்ரையாரிட்டி அந்த குழந்தைன்னு ஆயிடணும். ஏன்னா எனக்கு 25 வயசுலையோ 30 வயசுலையோ குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு அங்கிருந்து ஒரு 30 வருஷம் அந்த குழந்தைய செட்டில் பண்ணுங்கிறது முக்கியமான வேலை. என்னோட இளமை காலமும் அந்த 30 வயசுல தான் இருக்கும். நான் அதை முடிச்சுட்டு 60 வயசுக்கு அப்புறம் என் குழந்தைய வளர்க்க முடியாது. அதனாலதான் தமிழ்ல சொல்லி வச்சாங்க, 5ல விளையலன்னா 50ல விளையாதுன்னு. அப்ப நம்ம யாரையாவது பிளேம் பண்ணலாம், நாமளே பிளேம் பண்ணிக்கலாம், இல்ல அந்த குழந்தையவே திருப்பி பிளேம் பண்ணிட்டு விடலாமே ஒழிஞ்சு எதையுமே சரி பண்ண முடியாது. தாய் தந்தையரோட சப்போர்ட் இருந்ததுன்னா மட்டுமே இந்த மாதிரியான சிக்கல்களை நம்மளால தவிர்க்க முடியும். ஸோ நீங்க கேட்க வேண்டியது, லக்னம் நல்லா இருக்கா, இந்த கிரகம் ரொம்ப சுபத்துவமா இருக்கு, 15 வயதிற்கு மேல் அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுல என்ன படிக்க வைக்கலாம். இப்போ நான் ஒரு குழந்தைக்கு சொல்றேன், அவங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப நல்லா வருது, மேக்ஸ் படிக்க வைங்க. அந்த பொண்ணு ஸ்பெசிஃபிக்கா சொல்றா, எனக்கு ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிக்கணும், எனக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாவுக்கு டாக்டர் படிக்க வைக்கணும்னு ஆசை. அஃப்கோர்ஸ் அந்த குழந்தையோட ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் நல்லா தான் இருக்குது. அந்த பொண்ணு டாக்டருக்கு படிக்க வச்சாலும் படிப்பா, அந்த அளவுக்கு அவளுக்கு வலு இருக்குதான். ஆனால் அவளுடைய ஜாதகத்தில் அதை விட அதிகமாக வலுவாகவும் சுபத்துவமாகவும் 10ஆம் இடத்தோடு நேரடி தொடர்பிலையும் இருக்கக்கூடிய கிரகம் புதன். அப்போ புதன் சார்ந்த துறை தான் தேர்ந்தெடுப்பா அப்படிங்கிறது நான் அவங்களுக்கு கைடன்ஸாக கொடுத்தேன். இப்பயும் நான் சொல்லி அனுப்பியிருக்கிறதுனா, கீப் யுவர் மைண்ட் ஓப்பன். அந்த குழந்தை என்ன படிக்கணும்னு நினைக்கிறாலோ அதில் சேர்த்து விடுங்க அப்படிங்கிறது. அந்த வயசுக்கு குழந்தைங்களுக்கு மெச்சூரிட்டி வரணும், அந்த அளவுக்கு நம்ம வளர்க்கணும். சரிங்களா? ஸோ இது சார்ந்த விஷயங்கள் கேளுங்க. திருமணம் சார்ந்து ரொம்ப போட்டெல்லாம் என்ன சொல்றது, ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம். நான் எனக்கு இந்த மாதிரி தோஷம் இருக்க ஜாதகங்களை நான் என்ன சொல்லுவேன்னா, லேட் மேரேஜ் பண்ண பாருங்க. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு 19 வயசுல ஒரு பொண்ணு தப்பா சூஸ் பண்ணுவா, 29 வயசுல தப்பா சூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அட்லீஸ்ட் தப்புன்னு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம பின்னாடி வந்துடணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும் அந்த வயசுல. வேணாம் இதுக்குள்ள போனோம்னா, ஆணோ பெண்ணோ என்னுடைய வாழ்க்கை ஒரு லாங் ஸ்டாண்டிங்ல நான் பிரச்சனையை சந்திக்க போறேன், வேணான்னு வந்துடும் நமக்கு தெரியும். இதுவே ஒரு 23 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி லவ் பண்ணி ஓடி போயிடுவான்னு சொல்லிட்டாங்க, இல்லைன்னா இவனுக்கு 2 பொண்டாட்டின்னு சொல்லிட்டாங்க, நாமளே பார்த்து பண்ணி வச்சிடணும், வெளிநாட்டில் போய் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டானா என்ன பண்றது, இப்படியெல்லாம் நினைச்சு நம்ம பண்ண வைக்கக்கூடியது பின்னாடி அவர்களுக்கு சிக்கலையும் கொடுக்கலாம். ஸோ லேட் மேரேஜ் அப்படின்னு இருந்ததுன்னா அதையும் பிள்ளைகளுக்கு சொல்லியே வளர்த்துருங்க. அதே போல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்காதீங்க. இது நான் பர்டிகுலரா இந்த வருஷம் 11th 10th 11th 12th எழுதக்கூடிய தாய் தந்தைமார்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக 10th மார்க் முக்கியம் 12th எழுதுறதுக்கு, 12th மார்க் முக்கியம் காலேஜ் எடுக்கிறதுக்கு, காலேஜ் மார்க் முக்கியம் வேலை வாங்குறதுக்கு. வேலை வாங்கின பிறகு அடுத்து மக்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்கு, நீ எப்போ கல்யாணம் பண்ண போற, எப்போ குழந்தை பெற்றுக்க போற, இதைத்தான் அவங்க கேட்டுட்டு இருக்க போறாங்க. இதுக்காக என் அக்கா மக படிக்கிறா, அவங்க படிக்கிறாங்க, இவங்க படிக்கிறாங்க, இவாள்கிட்டலாம் நான் போய் என்ன பதில் சொல்லுவேன், இப்படியெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் திசை மாறி போயிடும். இந்த மார்க்கை விட லாங் டைம்ல அந்த குழந்தைய நல்லா கொண்டு வரணுங்கிற முக்கியம் எந்த தாய் தந்தையர்கிட்ட இருக்கோ அந்த பிள்ளைகள் ஜாதகமே சரியில்லைனாலும் அவங்க இழுத்து கொண்டு வந்துருவாங்க. அகைன் அது எங்கிருந்து வரும் அப்படின்னு பார்த்தா சூரிய சந்திரர்களோட வலுவில இருந்தா வரும். அதுவும் ஜாதக ரீதியா நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் எப்பேற்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் என்னுடைய முயற்சியினால் மதியால் விதியை வெல்லலாம்னு சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா, அதனுடைய ஹூக் எங்க இருக்குன்னா இங்கதான் இருக்கு. அப்ப குழந்தையோட ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்கா, இவன் நம்ம சொன்ன பேச்ச கேட்பானா, நான் சொல்ற படிப்பை படிப்பானா, என் கூடயே இருந்து என்னை பாத்துக்குவானா, இல்ல வெளிநாடு போயிடுவானா, இப்படியெல்லாம் பாக்கிறதுக்கு கேட்க கூடாது.
ஒரு குழந்தைக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க தான் நம்ம கேட்கணும். அதே போல நான் ஆட்டிசம் ஹைப்பர் ஆக்டிவ் இருக்க குழந்தைங்களுக்குலாம் இப்போல இருந்தே வந்து அவங்களை ட்ரெயின் பண்ண வைக்கிறதுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டியில போடுங்க. சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே நான் சொல்லுவேன், பிகாஸ் அவங்களுக்கு லாட் ஆஃப் எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜி தப்பா என்ன சொல்றது எங்க போகுதுன்னே தெரியாம நான் யூஸ் பண்ற வார்த்தைகள் அப்படியே சொல்றேன். ஒரு காட்டாற்று வெள்ளம் போல இருக்கக்கூடிய ஒரு வெள்ளத்தை மடை அதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, அதுல இருந்து அழிவு மட்டும்தான் வரும். ஸோ மடை கட்டி சீர் செய்யப்பட்ட எந்த ஒரு நீர்ப்பாதையிலையும் தான் யாருக்கு எந்த பிரயோஜனமும் இருக்கும். குடிக்கலாம், விவசாயம் பண்ணலாம், என்னவோ அது பண்ணலாம். காற்றாற்று வெள்ளத்துல யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, அழிவை மட்டுமே அது தரும். ஸோ ஜாதகத்துல வலு இல்லைனாலும் நீங்க அதுக்கு என்ன பேக்கப் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். அதிக வலு இருக்குனாலும் அதுக்கு என்ன பேக்கப் பண்ணணும்னு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப செவ்வாய் வந்து ஓவரா வலுவா இருக்குன்னா அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி எங்க கொண்டு போய் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அதுக்கு தெரியாது. அது வந்து சொல் பேச்சு கேட்காது, அட்டென்ஷன் கொடுக்காது, கான்சென்ட்ரேட் பண்ணாது, கிளாஸ்ல ஓடிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கிற அம்மா அப்பாலாம் கூட இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, இவன் படிக்கவே மாட்டேங்கிறான், நான் என்ன பண்றதுன்னு. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, கன்சிக்யூட்டிவா ஒரு டிசம்பர்ல இருந்தே கூட சொல்லலாம், 2 மாசத்துல ஏகப்பட்ட 10th 12th ஜாதகங்கள் நான் பாக்குறேன். பர்டிகுலரா 10th நான் படிக்கவே மாட்டேங்கிறேன், நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. அதுவும் அவங்க சொல்ற ஒரு வார்த்தை வந்து என்னை கொஞ்சம் டிஸ்டர்பே பண்ணணும்னு சொல்லலாம். நான் லட்சக்கணக்கில் கட்டி படிக்க வைக்கிறேன், ஆனா இவன் படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. எந்த குழந்தையும் வந்து எனக்கு லட்சக்கணக்கில் கட்டி தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு அதுவா சொல்லாது. நம்ம ஸ்டேட்டஸ் காமிச்சு வளர்த்துருப்போம், இல்ல என் ஸ்டேட்டஸ் நான் வெளியாளுங்க காமிச்சுக்கிறதுக்காக நான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வைப்பேன் இல்லையா? அதை பண்ணிட்டு நான் அவ்வளவு செலவு பண்ணேன், நீ ஏன் படிக்கல அப்படின்னு கேட்கறது எந்த விதத்துல நியாயம்? கண்டிப்பா அது நியாயம் கிடையாது. அந்த குழந்தை லைஃப் லாங்ல நல்லா இருக்கணும். நீங்க இன்னைக்கு கட்டின கொஞ்சம் காசு நீங்க மேட்ச் பண்ணணும், நீங்க பார்த்துட்டு அந்த குழந்தைகிட்ட லாங் டேர்ம்ல நீங்க பகையை சம்பாதிச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி அந்த குழந்தைய நீங்க வந்து ஸ்ட்ரீம் பண்ணி கொண்டு வர முடியும்? இதெல்லாம் என்னுடைய சிறு சிறு வருத்தங்கள். உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாளைக்கு என் குழந்தை 10th படிக்கும் போது கைடன்ஸ் தேவைப்படலாம். அப்ப நான் எனக்கு யாராவது இந்த மாதிரி சொன்னாங்கன்னா கேட்டுப்பேன். அப்படி நீங்க மன உளைச்சல் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்களுக்கு தெரிந்தவர்கள்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிலைமையில அவங்க இருந்தாங்கன்னா குழந்தைகளை குழந்தைகளாகவே இருக்க விடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 20 வயசு வரைக்குமே நிறைய பேர் குழந்தைகள் தான். அதனால வந்து நீங்க அவங்களை கைட் பண்ணுங்க, நிதானமா இருங்க. நீங்க நிதானமா இருந்தீங்கன்னா அவங்களை நிதானமா கொண்டு வந்துடலாம். நீங்க ஜெயிக்கிறது முக்கியம். அதாவது உங்களுடைய இமோஷன்ஸை, உங்களுடைய ப்ரெஷரை, உங்க மேல திணிக்கப்பட்டக்கூடிய ஒப்பீனியன்ஸை, சரிங்களா, நீ ஏன் ஒழுங்கா படிக்கல, நீ என்னத்த உன் குழந்தைய கொண்டு வந்துடுறேன்னு பாத்துற அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? என்னோட எல்லாமே நான் என் குழந்தைகிட்ட காமிப்பேன். அல்லது நான் ஏதோ வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் படிக்க முடியல, அதை நான் என் குழந்தைகிட்ட காமிப்பேன். இந்த ஒப்பீனியனை ஜெயிக்கிறதுன்னு இருக்குதுல்ல, இது வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம். நம்ம இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் செட்டப்ல நம்மளை யாரோ இறுக்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒப்பீனியன்ஸை உடைச்சிட்டு வெளியில வர்றது உங்களுடைய ஜெயம். உங்களுடைய குழந்தைகளையும் ஜெயிக்க வைக்கும். வேற யாருக்கும் கட்டுப்பட்டோ, யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும் நம்ம குழந்தைய வளர்த்தணும், யாருக்கும் எதையும் காமிக்கணும் நம்ம குழந்தைகளை வளர்த்தணும்ன்ற அவசியமே கிடையாது. குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க விடுங்க. நீங்க உங்க குழந்தைங்களோட சந்தோஷமா இருங்க. நீங்க உங்க குழந்தைகளுக்கு சந்தோஷமா இருக்க சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே அந்த குழந்தை தப்பா போவதற்கு 90% சான்ஸ் இல்லை. ஜாதகம் நல்லா இருக்கு நல்லா இல்லை எல்லாம் விட்டுருங்க, சரிங்களா? அதிகமான அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய ஜாதகம் இருக்க பசங்க கூட படிக்காம வேலைக்கு போகாம அப்பா சொத்தை அழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறத நாங்க எங்களை போல ஜோதிடர்கள் பார்த்து கொண்டேதான் இருக்கோம். ஜாதகம் நல்லா இருக்கே, இவன் வேலைக்கு கூட போறதில்லை மேடம். ஏன்? ஸ்பாயில்டு கிட். அது சின்ன வயசுலேயே என்ன மாதிரி ஒரு ஜோதிடர் இவன் ஜோஹோன்னு வந்துடுவான், நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். அவங்க ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, அவனுக்கு சொத்து இருக்குது, அவன் அதிர்ஷ்டக்காரனாச்சுல்ல. நாளை காலையில் வேலைக்கு போனாதான் அவன் சாப்பிட முடியுன்ற அவசியம் அவனுக்கு கண்டிப்பாக இருக்காது. அவனுடைய தலைமுறை அடுத்த தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற வரைக்கும் அவன் சொத்து இருக்கான், உட்காந்து சாப்பிட்டு அடிப்பான். இதில் நம்ம எதை சொல்லித்தரணும் குழந்தைகளுக்கு? ஸோ இது மாதிரியான கைடன்ஸை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இது மாதிரியான கேள்விகளை தான் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லக்னம் 2, 4, 9, 11. சரிங்களா? திரும்பி சொல்றேன். லக்னம் 2, 4, 9, 11. இதுதான் குழந்தை அடிப்படை கல்வி, மேல் கல்வி, எம்ஃபில் மாதிரியான அதுக்கடுத்த ஒரு யூஜி முடிச்சு பிஜி பண்ணக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடம்ங்கிறது பிஹெச்டி சம்பந்தமான மேல் படிப்பு. ஸோ இந்த ஸ்தானங்களை நீங்க இதை வந்து கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு முறை இந்த வீடியோவை திரும்பி போட்டு பார்த்துட்டு கூட கேளுங்க. லக்னம் 2, 4, 9, 11. இதே போல திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது அகைன் லக்னம் வந்துடும். ஏன்னா லக்னம் தான் அந்த குழந்தையோட குணாதிசயத்தை குடிக்கும். அதனால எப்பயுமே லக்னம் முக்கியமா வந்துடும். 7 வாழ்க்கை துணை, 5 காதல் ஸ்தானம், 3 2ஆம் திருமணம் அல்லது இளைய துணை, 11 2ஆம் திருமண ஸ்தானம். சரிங்களா? ஸோ இது வந்து திருமணத்திற்காக. படிப்பு, திருமணம் இது ரெண்டும் தான் நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா வரும். இதுக்கு அடுத்து வேலை வந்துடும். வேலைக்கு 7 கேந்திரங்கள் வந்துடும். 1 எப்பயும் போல, 4, 7, 10.
இதுதான் அகைன் திரும்ப வேலையாக வரும். 10ஆம் இடம் 9 10ஆம் இடம் சேர்ந்திருந்தால் தர்ம கர்மாதிபதி ஸ்தானம். ஸோ நல்ல ஒரு வேலை அமையும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவோம். அதோட கூட 7ஆம் இடத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டும். இது குழந்தைகளோட ஜாதகத்துல இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எந்த ஜோதிடர்கிட்ட கன்சல்ட் பண்ணாலும் சரி, என்கிட்ட கன்சல்ட் பண்ணாலும் சரி, நீங்க கேட்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இதுதான். இதை கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் டவுட் வராது. குழந்தைய எங்க கைட் பண்ணணும், எங்க இருக்கணும், எங்க விடணுங்கிறது உங்களுக்கு நிச்சயமா புரியும் நம்புறேன். தொடர்ந்து பேசலாம். ராதே கிருஷ்ணா.